நவபஞ்சம ராஜயோகம் ஜூன் 28 முதல் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு யோகமாக சொல்லப்படக்கூடியது. புதனும் சனியும் இணைவு ஏற்படுத்தி தரக்கூடியது நவபஞ்சம ராஜயோகம். இது ஒரு 5 ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கு. எப்பவுமே இந்த ஜூன் 28 வரக்கூடிய காலகட்டம், ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லலாம். ஏதாவது பண்டிகை பூஜை இந்த மாதிரி நிறையா இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே கூட வரக்கூடிய இந்த ஜூன் 28ஆம் அன்று 28ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9:20 மணி முதல் சனியும் புதனும் ஒன்றுக்கொன்று, அதாவது ஒரு 120 டிகிரியில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 2 கிரகங்களுமே நான் திருப்பி சொல்கிற மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் புதனும் சனியும் சரியான இடத்தில் அமைந்து விட்டால் கண்டிப்பாக அந்த யோகத்துக்கு பஞ்சமில்லை. அதே புதனும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் அமர்ந்து பாவ கிரகங்களுடைய சம்பந்தப்பட்டு கிரக சேர்க்கை சரியில்லாமல் தீய கிரகங்களுடைய பார்வைப்பட்டு மறைந்து போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்காது. இருந்தாலும் இந்த சனி புதன் சேர்ந்து நவபஞ்சம யோகத்தை உங்களுடைய ஜாதகத்தில் புதன் தசையாக இருந்தாலும் புதன் புக்தியாக இருந்தாலும் சனி தசையில் புதன் புக்தியாக இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்களை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். புதன் அறிவு ஆற்றல் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொகுசு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சனி அதுக்கு அப்படியே அதுக்கு மெருகேற்றுற மாதிரி கடின உழைப்பை கொடுத்து முன்னேற்றக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது. ஒரு விதிகர்மா பொறுத்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவன் சனி. அப்போ சனி பகவான் நவபஞ்சம யோகமானது எந்த மாதிரியான பலன்களை எந்த ராசிகளுக்கு முதல்ல கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நவபஞ்சம யோகமானது மேஷராசிக்கு முதல்ல நல்ல பலனை கொடுக்குறார். அது முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வருது. பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம், தொழிலில் ஒரு சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்க போகுது. வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது. இது காலபுருஷ தத்துவப்படி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் அடிப்படையில் நடக்கக்கூடியது. வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய திட்டத்தில் ஒரு பணியை தொடர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நிதிநிலையில் லாபகரமான தன்மை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பொதுவாக இந்த நவபஞ்சம யோகம் ஒரு ஜாதகருக்கு கொடுக்கணும், சனியும் புதனும் நல்ல நிலையில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய குரோத்தில் கொடுத்துரும். நான் திரும்பி அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு பிரதிபலன். ஸோ யூடியூப்பில் சொல்கிறதுனாலையோ யூடியூப்பில் சொல்கிறதுனாலையோ கிரக பயிற்சிகளால் உங்களுக்கு எந்த மாற்றம் நடக்க போகிறதில்ல. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடகராசிக்கு சனி புதன் ராஜயோகம். இது ஒரு ஸ்திரத்தன்மையை உங்களுக்கு வாழ்க்கையிலுமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டு, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஒரு புதிய பயணம் உங்களுக்கு தொடங்க போகுது. அரசு வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம், அதாவது கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சட்ட சிக்கல் இருந்தாலும் அதை தீர்வு பண்ணுறதுக்குள்ள ஒரு காலகட்டம், முதலீடுகளுக்கு எல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக கன்னிராசி வருது. கன்னிராசிக்கு இந்த புதன் ஒரு வகையில் சொந்த வீடாக இருந்தாலுமே கூட இந்த யோகம் இவங்களுக்கு ஒரு சுபபலன்களை தரப்போகுது. தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கம்யூனிகேஷன்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த எக்ஸாம், போட்டித் தேர்வுகள் இது மாதிரி எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம், புதிய கான்ட்ராக்டு இதெல்லாம் எடுப்பதற்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் மைண்டோடு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசிக்கு நல்ல காலம் உண்டு. அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். இந்த யோகம் துலாம் ராசிக்கு புதன் சனி யோகம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சனியில் தான் துலாம் ராசியில் தான் சனியினுடைய ஆட்சியாக வரும். ஸோ இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் எந்த மாதிரி சேஞ்சஸை கொடுக்குங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகுது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் டபுள் பண்ணி கொடுக்கும். வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், அங்கீகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஆர்டர்களை ஏற்படுத்தி தரும். புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் வளர மகிழ்ச்சி அல்லது அவருடன் தொடர்பு, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முதலீடு அல்லது பங்கு சந்தையில் லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சுக்கிரனும் சனியும் புதனும் நல்ல நிலையில் அமர்ந்துட்டாங்க, கேந்திர திரிகோணங்கள்லேயும் அமர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் நீங்களும் எதிர்பார்க்கலாம். அதற்கடுத்து வரக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் ஸ்திரத்தன்மை, வெற்றியை குறிக்கக்கூடியது. எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் இதுக்கு மேலே மெல்ல 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 வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்க நட்சத்திரத்தன்மை நல்லா இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக சீக்கிரமாக வெற்றியை கொடுத்துரும். ஆனால் அவசரம் அவசரம் சீக்கிரமாக பண்ணிடணும், சீக்கிரமாக செஞ்சிடணும், பர்ஃபெக்டாக முடிச்சிடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் விவேகம் இல்லாதனால நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுக்கு ராசி அதிபதியாக வராரு. புதனுடைய சேர்ந்து நவபஞ்சம யோகத்தை உங்களுக்கு நிர்வாகம், திட்டமிடல், பகுத்தறிவு, பகுப்பாய்வு இதெல்லாம் கொஞ்சம் மெருகேற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அரசு துறையில் பணிபுரிபவர்களுடைய பதவி உயர்வு இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. வியாபாரம் செய்தல், பழைய நட்புறவு, கூட்டு தொடர்பு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ அந்த சனி புதன் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாவே என்ன அப்படின்னா, அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த கம்யூனிகேஷன், இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது கீழேருந்து மேலே போவாங்கன்னு பேர். பொதுவாக சனி புதன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் சில நல்ல மாற்றத்தை பெறுவார்கள். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும். அது கலத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக வந்து புதன் கிரகம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாவே, எப்பயுமே கலத்திரத்தில் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ கிரகங்கள் இருக்குதோ, அத்தனை வகையான திருமணம்னு சொல்லலாம். ஆனால் இந்த சனி புதன் வந்து தொழிலையோ இல்லை வளர்ச்சியிலையோ இருந்துருச்சு, நல்ல பார்வை பெற்று சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி தான் புதனும் சனியும் நல்ல நிலையில் அமைஞ்சிடுது அப்படின்னா பூர்வீக சொத்து, மாமன் வழியில் சொத்து, பங்காளிகள் மூலிமா சொத்து, அதே மாதிரி நிறைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை அனுபவிப்பதில் பிரித்து கொள்வது, அதே போல் கஷ்டப்பட்டு மூதாதைகளுடைய சொத்து இது எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனியும் அதே போல தான். ஸோ நல்ல கர்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. அதுதான் நவபஞ்சம யோகம் பேர். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்கவும் பார்க்காதீங்க. அது ஒரு அவசியமே இல்லை. நடுவில் வந்த சில நபர்களால் அது வந்து இந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயிற்சி அப்படிங்கிறது என்னுடைய சுய ஜாதகத்தில் என்னுடைய விதி லக்னப்படி என்னுடைய கிரகங்கள் எனக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருது அப்படின்னா அதை பொறுத்து எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமே தவிர பொதுவான ராசி பலன்களாலேயோ பொதுவான ஒரு கிரக சஞ்சாரங்களாலேயோ கண்டிப்பாக எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடாது. அது நிறைய பேருடைய அனுபவத்தை நீங்கள் நேரில் கூப்பிட்டு கேட்டால் எல்லா ராசிக்கும் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான தெளிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தானே உங்களுக்கு எப்போது நல்லது நடக்கும், எது நடக்கும், எது தடுக்கும், எது முடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் சுயஜாதகத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் லக்ன விதி அமைப்படி உங்களுக்கு எப்போ நல்லது நடக்கும், எது தடுக்கும், எது முடக்கும் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் கேட்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.